இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா 2.25 சென்ட் இடத்துல 1220 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியால ஒரு 2 பிஹெச்கே டூப்ளெக்ஸ் டைப் வீட்டை தான் இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள போய் பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிக்கிற லொக்கேஷன் பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எல்லாருமே கேட்டட் கம்யூனிட்டில ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு பெரிய கனவோட இருப்பாங்க. ஆனா அந்த கனவை பூர்த்தி பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீடு வந்து செட் ஆயிருக்காது. ஒன்று ரேட் ஜாஸ்தியா இருக்கும், அப்படின்னா வீடு பிடிச்சிருக்காது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா ரேட்டும் கம்மியாக இருக்குது. ஆனால் பயங்கரமான ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த வீடு இன்றைக்கி நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குங்க. ஓகே, இந்த வீட்டை பற்றி நம்ம மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஷோக்குள்ளே போய் ஒன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் எப்பயும் வர மாட்டேன் சார், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வீடு அமைஞ்சிக்கிற மொத்தம் லேண்ட் டைமென்ஷன் பார்த்துடலாம். 27 அடி ரோடு பேஸாவோ 37 அடி நீளமாவோ கரெக்டாக 2.25 சென்ட் இடத்த யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா G+1 இன்னர் டேக்கஸ் கொடுத்து டூப்ளெக்ஸ் டைப்பில் 1220 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பிஹெச்கே வீட சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த சைடில் மெயின் டோரை நமக்கு கிழக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் டெலிவிஷன் தாங்க. ஃப்ரண்ட் டெலிவிஷனில் லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன் இந்த கலர்ஸ் மட்டுமே பெயிண்டிங் ஒர்க் பண்ணி பார்டர்ஸ் எல்லாமே டார்க் கிரே கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. வீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் சைடில் தாராளமாக பெரிய பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதே எலிவேஷன் மேட்சிங்காக காம்பவுண்ட் வாலுக்கோ ஒரே டைப்பில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்தது இன்னமும் சூப்பராக இருக்குது. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக நிறைய மல்டி கலர்ஸில் பார்டர்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட்டுக்கோ ஒரே டைப்பில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலில் நமக்கு வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா வீட்டோட போர்ட்டிகோ அளவு 13x11. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ஸில் நிறைய ஸ்பாட்டடில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் கிழமை பார்த்தீங்கன்னா செக்கர் டைப்பில் கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங்ஸ் ஃபிட் பண்ணி வால் கிழமை பார்த்தீங்கன்னா நல்ல கிளாசி ஃபின்ஸில் நமக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே போகிற முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டோட நார்த் ஈஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். வீட்டோட நார்த் ஈஸ்ட் அதாவது ஜெகமொழியில் பார்த்தீங்கன்னா வீட்டோட போர்வெல் வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வீட்டோட நார்த் வெஸ்ட்டில் வந்து வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் வந்து நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. உள்ள உங்களுக்கு வந்து இந்த டைப்பில் வந்து க்ளோசட் எல்லாம் மாட்டி கொடுத்து அதுலேயே நம்மளுக்கு வந்து டைல்ஸ் எல்லாமே ஃப்ளோருக்கு லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு உங்களுக்கு வந்து நல்லா கிளாசி பின்ஸில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றி நம்ம ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி செட்பேக் ஏரியா நிறைய வீட்டை கட்டியிருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஷாக ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனிங் கிளாஸில் ஃபிட் பண்ணிடுவாங்க. 2 படிக்கட்டு நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி படிக்கட்டுக்குலாமே கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான லிவிங் ஏரியா அளவு 16x11. இந்த லிவிங் ஏரியா ஃப்ளோர் கிழமை பார்த்தீங்கன்னா 2x4 ஐக்ளோசி வெட்டிப்பட்டை ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப்சன் போர்ட் யூஸ் பண்ணி சூப்பராக வந்து ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதிலே நிறைய ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்தது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. லிவிங் ஏரியாவில் எப்பவுமே வந்து நேச்சுரலாக வந்து வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ்ஸில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வாலு கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குங்க. லிவிங் ஏரியாக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டு பெண்கள் பிடிச்ச கிச்சன் ஏரியா. கிச்சன் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 10x8. கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் கிரானைட்டில் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேஸ்மெண்ட் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்து 2 சைட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேப்லேயே நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டவுன் ஃப்ளோரில் அமைச்சிக்கிற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். மெயின் டோர் மட்டும் நம்மளுக்கு தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி மற்ற டோர்ஸோ ரெடிமேட் இம்போர்ட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 11x10 சின்னதாக கிட்ஸ் பெட்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா 3 சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2x4 ஐக்ளோசி வெட்டிப்பட்டை ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சைடு வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் சைட் வாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 கடப்பாக்கள் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது நம்மள திங்ஸ் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமில் வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசட் எல்லாம் மாட்டுவாங்க. அது போக வாஷ் பேஷன் ஷவர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு வீட்டோட இன்னர் டேக்கஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு சின்னதாக வந்து பேசேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இது நம்ம டைனிங் ஹாலில் கூட இன்னமும் யூஸ் பண்ணிக்கலாங்க.
இப்போ அவங்க மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு வீட்டோட இன்னர் ஸ்டேர்கேஸ் ஏரியா கொடுத்து ஸ்டேர்கேஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட்டில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து எஸ்எஸ் ஸ்டீல் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாலேருந்து மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகும்போது பார்த்தீங்கன்னா நார்த் சைட் வாலில் வந்து 2 பெரிய யூபிஎஸ் வந்து ஃபிக்ஸ்டு டைப்பில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நம்மளுக்கு நேச்சுரலாக வந்து வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நம்ம வந்து வெளிச்சட்டம் எப்பவுமே கிடைக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துக்கிற வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 11க்கு 14 பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்குலாமே 2x4 ஹை க்ளோசி வெட்டிபை டைல்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் ஒரே பேட்டர்னில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈச் சைட் வாலில் மட்டும் உங்களுக்கு வந்து 2 கடப்பாக்கள் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் உங்களுக்கு வந்து நேச்சுரலாக எப்பவுமே வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். 2 பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ்ஸோட நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட் எல்லாம் மாட்டுவாங்க. அது போக வாஷ் பேஷன், ஷவர் பைப் எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நல்லா கிளாசி பென்சில் நமக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு உங்களுக்கு வந்து மேட் பென்சில் நமக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட ஓப்பன் டெரஸ் போகிறக்கு இங்கே நம்மளுக்கு மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அவுட்டர் லேயர் மூலிமா மேலே டெரஸ் போகிறக்கு இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் தாராளமாக இங்கே பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் எடுக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்பேசஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன பால்கனி ஏரியா நமக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க இந்த லேடர் மூலிமா நம்ம மேலே டெரஸ் ஏறி போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே நம்ம டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு சின்டெக்ஸ் அண்ட் சால்ட் வாட்டருக்கு 2 சின்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு மறக்காமல் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட்டாக இருக்குன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்டில் வீரபாண்டிபுரவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 52 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணிக்கோங்க. நெகோஷியபிள் தான். இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.